ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் எல்லாருமே விசேஷத்துக்கு கிளம்பிகிட்டு இருந்தோம். அதுக்காக எல்லோரும் நல்லா ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஆனால் அக்கா மட்டும் ஒரு மாதிரி முகத்தை சரியில்லாமல் இருந்துச்சு. ஏன்க்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லடி, ஒன்றும் நகை போட்டுக்கிறதுக்கே இல்லடி, எல்லாமே அவங்க மாமாவை தான் தெரியும். எல்லாமே பிஸ்னஸ் விஷயத்துக்காக அடகு வச்சுருக்காரு. ஒரு நகையுமே இல்லை போட்டுக்கிறதுக்கு. அங்கே போனோன்னா மாமா வீட்டில் சும்மாவே மாமியை பற்றி உனக்கு தெரியும், மேலே எங்களையும் தான் பார்க்கும். அப்படி இருக்கப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எல்லோரும் நிறைய நகை போட்டு வராங்கடி அப்படின்னோடனே, இதுக்கு எதுக்குக்கா இதுக்காக முகத்தை இதாக வச்சுருக்கேன், என்கிட்ட தான் 2 நெக்லஸ் இருக்குல்ல, நீ ஒரு நெக்லஸை வாங்கி போட்டுக்கோ, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கா, இது கேட்குறதுக்கு ஏன் என்கிட்ட தயங்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லடி இருந்தாலும் உன்னோடத்த வாங்கி போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு கேட்குறதுக்கு அப்படின்னோடனே, ஏன் நீ எத்தனையோ தடவை எனக்கு பொண்ணு பார்க்க வந்தப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் உன் நகையை போட்டு தானே அம்மா எல்லாம் இது பண்ணாங்க, அப்போல்லாம் நீ என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். இது என்ன நகைங்கிறது, நீ ஒரு தடவை போட்டுக்கலாம், நான் ஒரு தடவை போட்டுக்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு போகிறதுக்கு தானே, இதில் என்னக்கா இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சரி தாண்டி, இருந்தாலும் நம்ம என்ன தான் இதாக இருந்தாலும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஏதாச்சும் சொன்னார்னா ஏன் கொடுத்த, அதெல்லாம் அவரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருக்கா, இதில் ஒன்றும் இல்லை, அவருக்கெல்லாம் தெரியும் எல்லாமே சூழ்நிலை. இப்போ நாளைக்கு நான் ஏதாச்சும் ஒரு அடகு வச்சுருந்தேன்னா நீ கொடுக்குறது தான், நான் வாங்கி போட்டுட்டு தான் போவேன், அதுக்காக என்னக்கா பண்ணுறது அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் அக்காவுக்கு நெக்லஸை கொடுத்தேன். அப்புறம் வாங்கி போட்டுட்டு அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணோம். எங்கள் அம்மா அங்கேருந்து ஏண்டி அவ நகையை வாங்கி போட்டிருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் தங்கச்சி உடனே சொன்னால், நீ எதுக்குமா அதெல்லாம் கேட்குற, நான் கொடுக்குற என்னோட நகையை, அது என்னோட விருப்பம், அவள் போட்டுட்டு திருப்பி கொடுப்பா அப்படின்னோடனே, எப்போ பார்த்தாலும் புருஷனுக்கு இதான் வேலை, அடகு வைக்கிறது திருப்புறது இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, அதுக்கு என்னம்மா பண்ணுறது, ஒரு தொழில் பண்ணுறவங்கன்னு இருந்தால் பணம் வரும் போகும், அதுக்காக ஒரு முதலுக்கு ஒருத்தட்ட போய் நம்ம கடன் வாங்க முடியாது, நம்ம பொருளை வச்சு தான் நம்ம பணத்தை இது பண்ணிக்கணும், அப்புறம் பணம் வர்றப்ப திருப்பி வேண்டியதுதான். உனக்கு என்னம்மா, அப்பா நல்ல ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ லைஃப் லாங் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கும் சரி இவளுக்கும் சரி, அவரும் பிஸ்னஸ் டயத்தில் யார்கிட்டயாவது கடன் வாங்குறாரு பண்ணுறாருன்னா என் நகையை தான் கொடுப்பாரு, அப்புறம் வாங்கிட்டு வருவார், இப்படி தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கிறது தெரியுது, உனக்கு தாம்மா இன்னும் அந்த கஷ்ட நஷ்டம்லாம் தெரியலை. அப்பா அப்பையிலேருந்து நல்ல ஒரு வேலையிலேருந்து பணம் இருந்துக்கிட்டே இருந்ததுனால உனக்கு மற்றவங்கள்ட்ட வாங்கணும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நகையும் நிறைய நீ வாங்கி வச்சுருந்த பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பிடிச்சி நான் பேசி விட்டேன். உடனே எங்கள் அக்கா கூட இது பண்ணிச்சு, ஏன் நீ அம்மா கிட்டேலாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கடி அப்படி இருந்துச்சு. ஆமாக்கா, அதுக்கு தெரியாது நம்ம என்ன இப்போ என்ன வேணுக்குனேவா நம்ம நகையை இது பண்ண போகிறோம், ஏதோ ஒரு தேவைக்கு தானே அடகு வைக்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோம், அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதுவும் இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலை தானேக்கா இருக்கும், அது தெரியாத நமக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாமலாம் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுறது, தெரிஞ்சாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகளில் தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே, அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம இப்போ இருக்கிற நிலைமையே இருக்காதுக்கா, எல்லாமே மாறும் தான், இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது, நான் 5 வருஷம் கழித்து என்னோட இது இதாகலாம், நீ கொஞ்சம் இதாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நான் இதாகலாம், இப்படி தான் வாழ்க்கைங்கிறது மாறி மாறி தான் வர்றது, அது அம்மாவுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்துலன்னு கிடையாதுக்கா, ஒரு செய்முறை செய்கிறதுக்கும் நம்ம ஒருத்தவங்க ஒன்று செஞ்சுருக்காங்கன்னா அதே அளவு செஞ்சால் போதும், நமக்கு கூட செஞ்சு நம்ம நாளைக்கு அதை வாங்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு தேவை வச்சு இது தேவையில்லாது. ஆனால் அம்மா அதை புரிஞ்சுக்காது. இப்போ ஒரு அவரை பொண்ணு அவங்க செஞ்சுருக்காங்கன்னா அப்பா கிட்ட எதுவுமே சொல்லாது, திடீர்னு போய் ஒரு பவுன் வாங்கியாந்து செஞ்சுட்டு வந்துடும். அவங்க அரை பவுனுக்கு ஏதோ ஒரு பணத்தை ஒரு 2000 வச்சு போட்டுட்டு அந்த நகையை போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மொய்யை முன்னாடி போடுறாங்க போடலை அது இருக்கும். இப்போ அரை பவுனும் அவங்க எப்படா செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு பாரு, அது புரிய மாட்டேங்குது அம்மாவுக்கு அப்படின்னோடனே, சரி விடு, அதோட இது குணமே அதுதானே, அதை நம்ம மாற்ற முடியாது, அது குணத்தை நம்ம மாற்றினோன்னா நம்ம தான் மாறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிக்கா நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு. ஏன்டி என் வீட்டுக்கு போனால் போகிற வழி தானே, இருந்துட்டு நாளைக்கு போனால பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு தானே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் பார்க் இதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னோடனே, சரி அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, சரி நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், என்ன ஏது நடந்தாலும் நம்மளுக்கு அதுக்காக ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது, பார்ப்போம், கொஞ்சம் சூழ்நிலை இதாக இருக்குக்கா, அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஏதாச்சும் குழுவில் பணம் வந்துச்சுன்னா உனக்கு நான் வாங்கி தரேன்க்கா, நீ நகையை திருப்பிக்க, அப்புறம் வேணால் கூட மாதம் மாமா கிட்ட சொல்லி நீ ஒரு 5000 கட்டிக்கலாம், நான் அப்படி தான் பண்ணுறேன், ஏன்னா அவர் 1 லட்ச ரூபா கொடுத்து திருப்புறதுங்கிறது டக்குன்னு 1 லட்ச ரூபா அமௌண்ட் வர்றது கஷ்டம், நம்ம வாங்கி திருப்பிக்கிட்டோம்னா
கொடுத்துட்டோன்னா அவங்க 2000 3000 அப்படி வந்து நம்மளுக்கு இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்ம அப்படி பார்த்துக்கலாம், நீ வேணால் மாமா கிட்ட வந்து சொல்லி பாரு, நான் அப்படி தான் நகையை திருப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு.